தியாகராய நகரில் உள்ள GRT தனியார் விடுதியில் உலக அளவில் ஒருங்கிணைந்த தற்காப்பு கலை சம்மேளனம் சார்பில் தற்காப்பு கலைகளின் உயரிய பட்டையான கௌரவ கருப்பு பட்டையானது இளைஞர்களின் எழுச்சி நாயகரும் பாமக தலைவருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கும் விழா. கராத்தே முன்பு கொபுடோ, இந்த கொபுடோ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாடர்ன் வேர்ல்டில் கராத்தே நான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உடல் பாதுகாப்பு மட்டும் இல்லை, மனதையும் பாதுகாக்கிறது இந்த தற்காப்பு கலை. இட் இஸ் நாட் ஓன்லி பிசிக்கல் பட் மென்டல் ஆல்சோ. மற்றும் கோபுடோ கலைக்களஞ்சியம் என்ற நூலானது பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி வெளியிட அதன் முதல் பிரதியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் விழா நடைபெற்றது. தோல்வி, சின்ன சின்ன தோல்வி, அதாவது வாழ்க்கை தோல்வி கிடையாது, அன்றாடம் தோல்விகளை சின்ன சின்ன தொழில் ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. அதனால தான் இந்த பிள்ளைங்கள் எல்லாம் பார்க்குறோம், இந்த தற்கொலை அந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்குது. அதனால் அதுக்கு தற்காப்பு கலை இல்லைன்னா மனசையும் பக்குவப்படுத்தும், உடம்பு மட்டும் இல்லை மனசையும் பக்குவப்படுத்தி அந்த தைரியத்தை கொடுக்கும். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றவர்கள் பல்வேறு மாணவர்கள் தற்காப்பு கலையின் சாகசங்களை செயல் விளக்கத்தோடு காட்சிப்படுத்தியதை பார்த்தது மட்டுமன்றி தற்காப்பு கலையின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றிய நிகழ்வின் தொகுப்பு சன்னலுக்கு வெளியே வரும் ஞாயிறு காலை 11:30 மணிக்கு